சாமானியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் விமர்சகர், மிக நீண்ட காலமாக அரசியலை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர், நம்ம ஏற்கனவே பேட்டி எடுத்திருக்கோம். அவர் வேறு யாரும் இல்லை, ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம போன வாட்டி ஒரு 5 தொகுதிகள் எப்படி தமிழ்நாட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிஜேபிக்கு எப்படி மாதிரி ஒரு எக்ஸப்டன்சி இருக்கு, அந்த தொகுதிகளில் எப்படி மாதிரி அது ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு 4-5 தொகுதியை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதே ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அப்டேட். அது என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. டேட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 16ஆம் தேதி நம்ம எல்லாரும் ஓட்டு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார், கூட்டணியை பற்றி ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு. நாங்கள் தான் பலமான கட்சி, நாங்களோட பலமான கூட்டணி, நாங்கள் எல்லா கட்டமைச்சு முடிச்சிட்டோம், நாங்கள் 19லேருந்து 24 வரைக்கும் ஒரே கட்சி ஒரே கூட்டணியாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு திமுக இன்னும் கூட ஏன் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க? இந்த தான் நிற்க போகிறாங்க, இந்த இடத்துல காங்கிரஸ் நிற்க போகுது, இங்கே விசிகா நிற்க போகுது, இங்கே அதையும் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. திமுக தன்னுடைய வாழ்க்கையில் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்ததில்லை. 4044 தேர்தலில் கூட அது கூட்டணி இல்லாமல் நிற்க போகிறதில்ல. அடுத்த 2000 வருஷம் அது இருந்ததுன்னா. ஆனால் மோடி ஐயா சொன்ன மாதிரி காணாமல் போயிடுச்சுன்னா அது வேறு விஷயம். ஒரு கூட்டணி அமையுது அப்படின்னா இவங்க எல்லாரும் எதில் இணைஞ்சிருக்காங்க? தமிழுக்காக இணைஞ்சிருக்காங்களா? மாநில சுயாட்சிக்காக இணைஞ்சிருக்காங்களா? ஃபெடரல் சிஸ்டத்துக்காக இணைஞ்சிருக்காங்களா? அப்போ கம்யூனிஸ்ட் அங்கே சேர்க்க முடியாது. இவங்க இல்லை தமிழ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொன்னால் காங்கிரஸை நீங்கள் அதில் உள்ளே கொண்டு வர முடியாது. தேசிய சிந்தனையோடு தான் இவங்கெல்லாம் செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் விசிகாவை நீங்கள் அதில் கொண்டு வர முடியாது. ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறதே மோடியை எதிர்க்க வேண்டும், பிஜேபியை வளர விடக்கூடாது, இவ்வளவுதான். பிஜேபி வளர்ந்தா என்ன ஆகும்? மத்திய பிரதேஷ் மாதிரி 23 வருஷம் எதிராளியே இல்லைங்கிற ஒரு பொசிஷனுக்கு, அல்லது குஜராத் மாதிரி 27 வருடம் எதிராளினா யாருன்னு தெரியாத ஒரு நிலைக்கு வந்து, இதுதான் இவங்க பயப்படுற ஒரு விஷயம். உண்மையிலேயே நான் எதிர்பார்த்தது அத்தனை திராவிட கட்சிகளும், வாசனையாவை தவிர, நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு சொன்னேன், வாசனையா கண்டிப்பா பிஜேபி பக்கம் தான் வருவாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவர் காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த எண்ணம் அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரியே தான் நடந்துச்சு. ஆனால் பாமகவும் தேமுதிகவும் கூட அதிமுகவோட இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் அதுக்கு இருந்தது. ஆனால் பாமகவில் அன்புமணிக்கு மட்டும் இந்த பிஜேபி தான் எதிர்காலம் அப்படிங்கிறது நல்ல விதமாக புரிஞ்சிருச்சு. ஆனால் திமுக கூட்டணியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது புதுசாக நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோம், வேலை கிடச்சிருச்சு, என்ன பண்ணுவோம்? அந்த கம்பெனியில் எல்லாமே நமக்கு புதுசாக தெரியும், அழுக்கே தெரியாது, குப்பைகளே தெரியாது. வந்த உடனே பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 வருடம் ஆனதுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் இருந்தாலும் கொடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அந்த கடுப்பு வரும். ஒரு 4 வருடத்துக்கு ஆனதுக்கு அப்புறம், ஐயோ சம்பளத்தையே உயர்த்த மாட்டேங்கிறையா, நான் அதே சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இவனுக்கும் அந்த கம்பெனியை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் வராது, ஏன்னா திருப்பி வேலை இல்லாமல் உட்காந்துருவோமோங்கிற பயம். அவனுக்கும் இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டோம், அடுத்தவன் வர்றோம் 1 லட்சம் கேட்குறான், 5 லட்சம் கேட்குறான், அதுக்கு இந்த ஆள் அப்படியே இருந்துட்டு போகும். இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளதான் திமுக கூட்டணி இருக்கு. அது பலமாக இல்லைங்கிறத நம்ம பல முறை சொல்லிட்டு இருந்தோம். ஆட்சியில ஒரு கட்சி இருக்கு, ஆட்சியில இருக்கிற ஒரே காரணத்தினால அதற்கான மரியாதை இருக்கு. பிக் பிரதர் ஆட்டிடியூடுங்கிறது இவங்க தேசிய கட்சி மேல சொல்லுவாங்க, அப்படி இல்லவே இல்லை. 91 அதை தகர்த்து எறிந்தது ஜெயலலிதா. 80-20ங்கிற அந்த எம்ஜிஆர் ஃபார்முலாவை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் லெவல் எப்போதுமே 20 தான், நீ அதோட நில்லு அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு வந்தது ஜெயலலிதா. திமுக அதை பிறகு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன், எந்த தொகுதியில் யார் நிற்கணும் அப்படின்னு கேட்கறது போக, உன்னுடைய தலைவரையே நான் மாற்றுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் போக, உன் வேட்பாளரையே நான் மாற்றிடுவேன் அப்படிங்கிற அடிப்படையில் போக, இப்போ கார்ட்டூன் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நேர்காணலே திமுக ஆஃபீஸில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதாவது உனக்கு நான் கொடுக்குற அந்த 10 தொகுதிக்கே உனக்கு உண்மையிலே தகுதி இல்லை அப்படின்னு ஆப் மாதிரி சொல்லுவதற்கு தைரியம் இல்லை திமுக. ஆப்புக்கு காங்கிரஸை பற்றி கவலை கிடையாது. இருந்தாலும் டெல்லியில் எப்படி நானும் தோக்க தான் போகிறேன், நீயும் சேர்ந்து தோத்துக்குவா அப்படின்ற மாதிரி டெல்லியை ஒதுக்கி விட்டு பஞ்சாப்ல கை வைக்க மமதா அதெல்லாம் கவலையப்படலை. நானே இங்கே தில்லாடிட்டு இருக்கிறேன், இதில் நீ வேற வந்துட்டு, ஏற்கனவே 18-25ன்னு நான் மண்டை காஞ்சிட்டு இருக்கேன், இப்போ பார்த்தா 25-18ங்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல உனக்கு அந்த தைரியம் திமுக இல்லை. காங்கிரஸ் கிட்ட உன்னுடைய தகுதி 2 தொகுதி தான், உன்னை 30 வருஷமா நான் அடக்கி வச்சிருக்கிறதே அதுக்கு தான், நீ வெறும் பல்லக்கு தூக்கித்தான் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் இல்லாம, ஆனால் வெவ்வேறு விதமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதனால தான் நீங்க அந்த கூட்டணி குழப்பத்தை பாக்குறீங்க. ஆனால் முதலில் அறிவித்து விட வேண்டும், அவர்கள் செயலில் இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகக்கு இருக்கு. ஆனால் பிஜேபிக்கு அந்த எண்ணம் எப்போவோ
543ல் 195 அறிவிச்சு போய் களத்துல இறங்குன்னு தெள்ள தெளிவா சொல்ல முடிஞ்சிருச்சு. இவங்களால அதை சொல்ல முடியல. இதுதான் சிச்சுவேஷன். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு 10% ஃபேக்டர். அதாவது வாக்கு வருவதற்கான 10% தான் அந்த வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரே எனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது அந்த கட்சியிலேருந்து இங்கே வந்தார், அவருக்கு உடனே நீங்கள் சீட்டு கொடுத்துட்டீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இது வந்து ஒரு 10% ஃபேக்டர் தான். ஆனால் 90% ஃபேக்டர் வந்து நாம் போன நிகழ்ச்சியில் பேசின மாதிரியான 5 விஷயம். ஒரு ஹீரோ வராரு, அவரை ஏற்றுக்கொள்வோமா? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி 2 முறை ஹீரோ 3 முறை வந்திருக்காங்க. ஒன்று எம்ஜிஆர் வரும்பொழுது எல்லா தொகுதிகளும் அவரை ஆரவாரித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பயுமே திமுகவோட இருந்த, ஏன்னா இங்கதான் சிஸ்டம் இருக்கு, இங்க இன்னும் அதெல்லாம் இல்லை, ஒரு நடிகர் தானேன்னு பார்த்த தொகுதிகள் உண்டு. 80ல் தான் எம்ஜிஆரையே ஏற்றுக்கொண்டது. ஆனால் பெருவாரியாக அவர் தான் வெற்றி பெற்று வந்தார். அது வேற விஷயம். 89ல் ஜெயலலிதா அவர்கள் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க அந்த நம்ம மலையூர் மம்முட்டியார் இருந்தாரு, திருநாவுக்கரசு, அவர் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 89ல் இவங்க 27 சீட் வெற்றி பெற்று அந்த சட்டசபையில் ஒரு அசிங்கம், மோடி ஐயா அதை நேற்றுக்கு அதை ஞாபகப்படுத்தினார். அதாவது பெண்ணுக்கு அவமானம் அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கே இவங்க என்ன பண்ணாங்கிறத அவர் ஞாபகப்படுத்தினார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா அம்மாவே ஏற்றுக்கொண்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் இன்னொரு பேச்சுக்கு வழி இல்லைங்கிற அடிப்படையில் இன்கம்பன்சி ஃபேக்டரையும் மூவ் பண்ணக்கூடிய, இன்னி வரைக்கும் திமுக தன்னுடைய இன்கம்பன்சி ஃபேக்டரை ஜெயிச்சதே கிடையாது. ஒரே ஒரு முறை 2004, 2009ன்னு மத்திய அரசுல பாராளுமன்ற தேர்தலில் திமுக வென்றிருக்கு. அதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் ஆட்சியை கலைத்தது. மன்மோகன் ஆட்சியில் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா A to Z ஊழல் வந்து அப்போ லிஸ்ட் அவுட் ஆகலை. அந்த முதல் தேர்தலுக்கு முடிஞ்ச உடனே மக்கள் வாக்களிச்சிட்டாங்க, இவங்க போயிட்டாங்கிறத தவிர இருமுறை ஒரே விஷயத்துக்குள் திமுக இது வரைக்கும் போனதில்லை. இதெல்லாம் தான் உண்மையான விஷயம். ஆனால் காட்சி ஊடகங்கள்ல உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, திமுக கட்டமைப்போடு இருக்கு, இவங்கெல்லாம் இன்னும் இதையே முடிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. எங்க கட்சிகள் பிஜேபி நோக்கி வரணுங்கிற எண்ணம் இருக்கு. பாமகக்கு 7 சீட்டு கேட்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேமுதிக ரூல்ட் அவுட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கு. ஸோ திமுகவுடைய பலவீனம் வெட்ட வெளிச்சம் ஆகுது. எங்க அவங்க அடுத்த தப்பு பண்ணணும், வேட்பாளர் தேர்வையே இவங்க தான் முடிவு பண்ணணும். பீட்டர் அல்போன்ஸ்லாம் வாய்மூட்டு உட்காந்துருக்காரு. கலைஞர் நிகழ்ச்சிக்கு வராததோடு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு ஒரு ஓரமா உட்காந்துருக்காரு, பேசவே இல்லை. திமுகவுடைய ஸ்ட்ராங் அம்பாசிடர்ஸ் இன் காங்கிரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் தான் இப்போ அம்பாசிடர் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு உள்ளே வேலையே இல்லை. அப்படி ஒரு கடுப்பு வரும்பொழுது காங்கிரஸ் தொண்டர்களிடம் அது எதிரொலிக்கும். அது வாசன் ஐயா வந்து அந்த ஏரியாஸ்ல எல்லாம் போய் நிறைய மீட்டிங் நடத்தி, இன்னும் 35 நாள் இருக்கா, அதுக்குள்ள வந்து அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தி அவர் வந்து சேர்க்க ஆரம்பித்தால் காங்கிரஸ் வாக்கு என்கின்ற அந்த 6% அதிமுக கூட்டணிக்குள்ள போயிருக்குங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப தொண்டர்கள் வாக்கு பிஜேபிக்கு வருங்கிற அந்த நேற்றுக்கு நம்ம பேசின 5 விஷயத்துல இதை நீங்க சேர்த்துக்கலாம். ஹீரோ வாக்கு மாற்றம் அது இங்க நடந்துடும். சிறுபான்மையினரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிறுபான்மையினர் நீங்க அழைக்கக்கூடிய இஸ்லாம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் லஞ்சத்தையோ ஊழலையோ எதேச்சாதிகாரத்தையோ ஒத்துக்கூட மாட்டாங்க. அவங்களுடைய மதம் அவங்களுடைய கோட்பாடுக்கு அது எதிரானதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அங்க ஒரு 4லேருந்து 6% கலைய போகுது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் இந்த தேர்தலினுடைய முடிவு 39-0 தாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த 39 யாருங்கிறதுல இன்னைக்கு நான் பிஜேபின்னு சொன்னா பல பேர் உருவத்தை இது பண்ணுவாங்க. அது இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கும், சாத்தியம் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. பட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அடுத்தது இதுக்குள்ள வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைன் மட்டும் அது பேசிடுவோம். கடந்த ஒரு 2 நாளா ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து எல்லா நியூஸ் சேனலும் போயிட்டே இருக்கு. இந்த பாண்டு அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த எலக்ட்ரோல பாண்டை வச்சு 2 நாளா ஒரு பெரிய டிஸ்கஷன் எல்லா சேனல்லையும் போயிட்டே இருக்கு. எல்லாரும் எவ்வளோ தெளிவாக கொடுக்குறாங்க, இது காரணம், இதுதான் காரணம், எலக்ட்ரோல் பாண்ட் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, நன்மையா தீமையா அப்படின்லாம் எல்லாரும் பேசி முடிச்சு. தீமையா நன்மையாங்கிற கேள்வியே அதுல இல்லை. யார் கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, எந்த பணத்திலிருந்து கொடுத்தாங்க, நல்ல பணமா கள்ள பணமா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத ஒரு இருட்டு உலகம் இன்னி வரைக்கும் அந்த தேர்தல் நிதின்னு கொடுக்கப்படுறதோ அல்லது வாட்டவர். அப்போ ஜஸ்ட் அப்படியே இப்படி யோசிச்சு பாருங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு இறங்கியிருக்கிற மோடி தன்னுடைய கட்சிக்கே
பணம் வந்து இப்படித்தான் வருங்கிறத எப்படி ஒத்துப்பாரு? அவருக்கு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி முன்னாடி அவர் இருக்கார், தன்னை விமர்சித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவர், எப்படி ஒத்துப்பாரு? அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த சிஸ்டம் வந்து மாத்தணுங்கிறதுல தெளிவா இருக்காரு. ஆனால் நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்கிறத உலகுக்கு நான் சொல்லிட்டேன்னா, உங்ககிட்ட இப்போ உதாரணத்துக்கு திமுக வந்து திமுகவுக்கு 20 கோடி நீங்க கொடுத்துட்டீங்க, உடனே விசிக வரும். அது என்ன அவங்களுக்கு 20 கோடி கொடுத்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு குறைஞ்சது 2% கொடு, நான் 2 தொகுதியை ஒத்துக்கிட்டு இருக்கேங்கிறதுனால நான் கேவலமான ஆளுன்னு நினைக்காத, அதே 2 தொகுதியில தான் 5 தேர்தலா நான் நிக்கிறேங்கிறதுனால என்ன கேவலமா நினைக்காத, கண்டிப்பா வந்து அவனுக்கு நீ கொடுத்துருக்கேன்னா எனக்கு நீ கொடுக்கணும், இல்லைன்னா நைட்டு கட்டு, மேட்டர் முடிஞ்சிருச்சு. இதைத்தான் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், விசிக அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லல. ஆக அடிப்படையில அந்த ஆளை மறைக்க வேண்டிய அவசியம் ஜனநாயக ரீதியா இருக்கு. நான் அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். எம்எல்ஏ எம்பியை நீங்களும் நானும் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க போய் ஜனாதிபதி தேர்தலுக்கோ நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கோ ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடும்போது ஒரு கொறடா என்ன சொல்றாங்களோ அந்த கொறடாவின் அடிப்படையில தான் அவங்க ஓட்டு போடணும், இல்லைன்னா அவங்க சீட்டு காலி. ஏன்னா அந்த சின்னத்தின்படி நின்றுருக்காங்க, அவங்க சீட்டு காலி ஆயிடும். இவ்வளவு சேஃபா இருக்கிற ஒரு இடத்துல அவர் இன்னாருக்கு தான் ஓட்டு போட்டாரு நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்கிட்ட 37 சீட் இருக்கு, ஆனா 35 தான் நான் சொன்ன இதுக்கு விழுந்தது, 2 சீட்டு மாறி விழுந்துருச்சு. இதை ஏன் நீங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி சொன்னால் அவனுடைய உயிருக்கு ஆபத்து. என்னதான் உங்க எம்எல்ஏவாக இருந்தாலும் உங்க எம்பியாக இருந்தாலும் உங்க சின்னத்துல ஜெயிச்சிருந்தாலும் இன்னைக்கு உங்க நடவடிக்கை அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவன் நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு சேஃப்டி கொடுக்குறீங்களா இல்லையா? அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அங்க மட்டும் வெளிப்படைத்தன்மை வேண்டாமா? என் எம்எல்ஏ யாருக்கு ஓட்டு போட்டான், என் எம்பி யாருக்கு ஓட்டு போட்டான் எனக்கு தெரிய வேண்டாமா? நீதிமன்றத்திடம் இதை போய் கேட்டதுனால ஒரே ஒரு தப்பு, கொலை பண்ணலாமா பிட் பாக்கெட் அடிக்கலாமா நீதிபதிட்டு போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? ரெண்டும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவார். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பட்டியல் வந்துருச்சு, அம்பானி பேர் இல்லை, அதானி பேர் இல்லை, மார்டின் பேர் தான் வந்திருக்குது மிகப்பெரிய அளவில், மற்றதெல்லாம் வந்துருச்சு. இப்போ கனெக்ட் பண்ணுங்க, திருவண்ணாமலைக்கு எப்படி 1200 கோடி வந்ததுன்னு கனெக்ட் பண்ணுங்க. ஆளுங்கட்சிக்கு தான் பணம் வரும்னு சொல்றதும் அபத்தம். 2021 அப்புறம் தானே திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி 10 வருஷம் வனவாசத்துல தானே உட்காந்து இருந்தது. ஏற்கனவே 14 வருஷம் எம்ஜிஆர் உட்கார வச்சாரு, 10 வருஷம் ஜெயலலிதா அம்மா உட்கார வச்சாங்க. அவ்வளோ மோசமான நிலையில தானே திமுக இருந்தது. அப்ப எப்படி பணம் வந்தது? ஆக கருப்பை வெள்ளையாக்குவதற்கு ரூட்ஸாக வந்தது, ஆனால் வெள்ளையாக தானே வந்தது வங்கியின் மூலமாக. இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் அண்ணாமலை ஐயாவுக்கு இருக்கு. இல்லைன்னா இவங்க கதை சொல்லத்தான் செய்வாங்க. நீதிமன்றத்துக்கிட்டே நாளைக்கு நீங்க மாப்பிங்கே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆள் கொடுத்தது இவனுக்கு தான் போச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெட்ட வெளிச்சமாக போவது எல்லாமே மாநில கட்சியான பிஆர்எஸ் பண்ண ஊழலும் திமுக பண்ண ஊழலும் மமதா பண்ண ஊழலும் தான் வெட்ட வெளிச்சமாக போகுது என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம வந்து அடுத்த 4 தொகுதி லாஸ்ட் டைம் பேசி 5 தொகுதி, அதே மாதிரி இந்த வாட்டி ஆரம்பிப்போம். முதல் தொகுதியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிஜேபியில் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியை பார்க்குறது வந்து சென்ட்ரல் சென்னை, ரெண்டாவது வந்து சவுத் சென்னை. சவுத் சென்னை முக்கியமாக எல்லாருமே பார்க்குறாங்க. சென்னை வந்து ஒரு ஹப்பா இருக்கு. ஏன்னா அமித்ஷா கூட அந்த இடத்துல மீட்டிங் போட்டிருக்காரு. ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. பிஜேபிக்கு போகணும் வரணும். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலேயே சென்னை வந்து அப்படியே ஆர்ப்பரித்து கொண்டு அதிமுக பக்கம் வந்துடல. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சென்னை வந்து அந்த மாதிரி வரல. சென்னை குறிப்பா சென்னை சவுத்தோ சென்னை நார்த்தோ அந்த மாதிரி வரல, திமுக பக்கம் தான் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய முக்கிய முதலைகள், அதாவது முதலாளிகள் சொல்லலாமா, முதலாளிகள் வந்து மெயினாக இருந்ததுங்கிறது எல்லாமே சென்னையில் தான் அவங்க வாசம் இருந்தது. திண்டுக்கல் பெரியசாமியாக இருந்தாலும் சரி, நேருவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சென்னையில் ஒரு பெரிய செட்டப் இருந்தது. பெரிய அளவில் அவங்க சென்னையை ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரே காரணத்தினால தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஈவன் அட் சோ மெனி ஸ்டேஜஸ் அது வந்து இதுக்கு ஓட்டு போடலை, அதிமுக பக்கம் ஓட்டு போடலை. ஆனால் சென்னையில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் அந்த சென்னை சென்ட்ரலோ அல்லது நார்த்தோ அல்லது சவுத்தோ பேசும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட 3 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு உடனே அதை ஏத்துக்கிடல, ஏன்னா டிஎம்கே வந்து செட்டில் ஆயிருந்தது. ஆனா 96ல கரப்ஷன் அப்படின்னு வந்த உடனே அதனுடைய வாக்குகள் டுவர்ட்ஸ் இதுக்கு போச்சு. ஆனால் 2006ல இவங்க ஆட்சி செய்து 2011ல் அதிமுக வரும் பொழுது சென்னையினுடைய தொகுதிகள் வந்து அதிமுக பக்கம் போச்சு. அதாவது இவர்கள் ஒரு ஆட்சியை செய்கிறார்கள்,
அந்த ஆட்சியில் 1000 ப்ராப்ளம் இருக்குன்னும் போது சென்னை பொங்கியது. ஆனால் இந்த வாட்டி மழை வந்து சென்னையை ஒரு வழி பண்ணதுக்கு அப்புறம் இதற்கு பிறகும் ஒரு 6000 ரூபாயை கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதானே ஒரு கட்சியால முடியும். அது கூட மத்திய அரசு கொடுக்கல. பொன்முடி ஐயா தான் ஃபாரின் கரன்சி எல்லாம் மாத்தி கொடுத்தாரு. ஜெகத்ரட்சகன் ஐயா தான் பணவரையில பதுக்கி வச்சிருந்த அமௌண்ட் எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு. நமக்காக இருக்கிற கட்சி திமுக அப்படின்னு நினைச்சதுன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் சென்னை சவுத் எடுத்துட்டீங்கன்னா அங்க வெங்கட்ராமனா இருக்கட்டும், முரசொலி மாறனா இருக்கட்டும், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. டிஆர் பாலு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 91ல் அந்த அலை அடிச்சது இல்லையா, அந்த டைம்ல வந்து ஒரு 1,64,000 வாக்கு வித்தியாசத்துல ஒருத்தர் ஜெயிக்கிறார். மற்றபடி 20,000 30,000 அந்த மாதிரி தான் வரும். 99ல் ஜெயலலிதா மேல எல்லாருக்கும் கோபம் இருந்தது இல்லையா, வாஜ்பாயை தூங்கவே விடல, ஒரு பாவம் சொல்லனா துயரத்தில் இருந்தா அப்படிலாம் கதை விட்டாங்க இல்லையா. அந்த கதையின் பொழுது கிட்டத்தட்ட 2,40,000 வாக்கு வித்தியாசத்துல சென்னை சவுத் வந்து ஓட்டு போடுது. ஆனால் சென்னை சவுத் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடைசியா இப்போ தமிழச்சி தங்கபாண்டியன் ஜெயிக்கும் போது ஒரு ஜெயவர்தனன் நிக்கிறாரு. ஜெயவர்தன் ஏற்கனவே அவர் 2014ல் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற, அதாவது 2014ல் 4,34,000 வாக்கு வாங்குறாரு. அதற்கு பிறகு இவங்க வந்து இளங்கோவன் வந்து 298 அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க. பிஜேபியோடைய அணி வந்து 258 வாங்குது. ஸோ அந்த தேர்தல் தான் ஒரு பெரிய ஒரு 2 லட்சம் வாக்குங்கிற அடிப்படையில் இருந்தது. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,36,000 வாக்குல இவர் ஜெயிச்சாருங்கிறதுக்காக திரும்ப திரட்டி கொடுத்தாங்க. பட் இட் டிடன்ட் ஒர்க் அவுட். ஆனால் நீங்க நாம பேசுறது என்ன அப்படின்னா, ஒரு தொகுதி என்பது ஹீரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள யாரையாவது எம்ஜிஆரை ஏத்துக்கிடுச்சா அது ஒரு விஷயம். 96ல் கரப்ஷன் பேசும்போது அது ரொம்ப ஓவரா பொங்கிச்சா, அனுதாபாலைன்னு வரும்போது ரொம்ப ஓவரா பொங்காம அடக்கி வாசிச்சுட்டா, 2006ல் 2009ல் ஒரு மாற்றமாக விஜயகாந்த் அவர்கள் வரும்போது அதை ஏத்துக்கிடுச்சா, பொதுவா தேசிய சிந்தனை அந்த தொகுதிக்கு இருக்கா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா சென்னை சவுத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற அடிப்படையில தான் தேர்தல்கள் நடந்தது. டி நகர்ல மட்டும்தான் காங்கிரஸுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது. உங்களுக்கு தெரியும், வைஜெயந்தி மாலாபாலி, இப்போ ஆர் வெங்கட்ராமன், அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் சென்னைக்குள்ளே இருந்தாங்க, காங்கிரஸ்லேயும் இருந்தாங்க. அதை தவிர வேற எதுலேயுமே இது இல்லாமல் திமுக தான் அங்கே வந்து அடிப்படையில் வந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும், லக்ஷ்மணன் வந்து 2001 எலெக்ஷனில் இதில் வந்து மயிலாப்பூரில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாமே பிராமணிக் சொசைட்டின்னு ஒரு கதை விடுவாங்க. உண்மையை சொன்னால் வாக்காளர்களுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா பிராமணிக் சொசைட்டிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் கூட கோவில்கள் இருக்கு, இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அங்கேயும் நீங்க வந்து யூ வில் சி ஒன்லி அதர்ஸ் தான், மற்றவங்க தான் அங்க இருப்பாங்க. அதர்ஸ் நான் சொல்லும்போது மற்ற இந்துக்கள், இஸ்லாத்தவர்கள், கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிறது தான். நங்கநல்லூர்லாம் கிறிஸ்துவர்கள் நிறைய உள்ள வர ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நாள்ல அந்த இடம் வந்து பேர் மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குங்கிற அளவுக்கு தமிழ்நாடுங்கிறது இட் இஸ் நாட் ஹிந்து பேஸ்ட். சென்னை இந்த மாதிரியான தண்ணி பிரச்சனையை பார்த்து கொண்டே இருந்தால் இதை ஒரு பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்குள்ள விற்பதற்கு அடுத்த 30 வருடத்தில் பிரிட்டிஷுக்கு விற்கிறதுக்கு சென்னையை ரெடி பண்ணி விட்டுருவாங்க. உங்க வீடை நீங்க வித்துட்டு துபாய் போயிடுவீங்க. நம்ம கேமராமேன் அவருடைய வீடை வித்துட்டு இதுக்கு போயிடுவாரு, சிங்கப்பூர் போயிடுவாரு. எனக்கு நீங்க என்ன 10 லட்சத்துக்கு வாங்கினங்க, அவர் வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு, அதனால கொடுத்துட்டேன். இவர் 80 லட்சம் தான் கொடுக்குறேங்கிறாரு, அதனால அவருக்கு வித்துட்டேன்னு சொல்லி மொத்தமா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்துக்களிடம் இருந்து அது பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸுக்குள்ள போயிடுவதற்கான ஆபத்து இருக்கு. அதனால தான் இவங்க தொடர்ந்து இந்த தண்ணி விஷயத்துல தப்பு பண்றாங்கிறத ஒரு கருத்தா மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ சென்னை சவுத் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குமே கூட திமுக சார்ந்து தான் இருக்கு. அதிமுக சார்ந்து 3 தேர்தலில் இருந்தது. 2006, 2011, 2016 3த்துலயும் அது வந்து சென்னை அதிமுகவை சார்ந்து இருந்தது என்று சொன்னாலும் இன்னைக்கு அண்ணாமலை என்பவரை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதை விட, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதை விட, தேசிய சிந்தனை இருக்குங்கிறதை விட, இந்த நீர் மேலாண்மை மழை விஷயத்துல இவங்க பண்ண தப்பு கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு நான் நம்புறேன். மற்றபடி சென்னை சவுத்தை பத்தி சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தகவலும் உண்மையிலே இல்லை. ஆண்டவன்ட்ட வேணா சொல்லலாம், ஐயா இது பிரிட்டிஷ் ராஜ்யமா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவாவது இதை காப்பாத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கலாம். மாற்றம் நிகழும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம
சரி சார், அடுத்த முக்கியமான ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக மாறப்போகுது. என்ன நியூஸ் வருதுன்னா, பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள், மாநில தலைவர்கள் அங்கே நிற்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின், பெரிய மார்க் ஒன்று இருக்கு. அவர் நிற்பார் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணாதான் நமக்கு தெரிய வரும். கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க அவங்க நிற்பாங்க, இல்லாட்டி வானதி ஸ்ரீனிவாசன் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுகல ஆள் நிறுத்த போறாங்களா இல்லாட்டி காங்கிரஸ்ல இருந்து ஆள் நிறுத்த போறாங்களா அங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. திமுக தான் அங்க நிக்க போகுதுங்கிறது வந்து ஏறத்தாழ முடிவான ஒரு விஷயம்தான். கமலஹாசனை ஓரம் கட்டியது கூட அதற்காகத்தான். அவர் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான். இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இன்னொரு கேள்வி என்னன்னா, ஈரோடுல இருந்து இவங்க காலியா, இவங்களுக்கு வந்து இடம் கிடைக்க போறது இல்ல. ஈரோடு பழைய அவங்களோட இது வந்து இப்ப இல்ல, அவங்கள மாத்தி கோயம்புத்தூருக்கு கொடுக்கறதா இருக்காங்க அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு. கொங்கு மண்டலத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. கொங்கு மண்டலம் வந்து குறிப்பா திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரியான ஊர்களை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக மேல வந்த ஒரு ஊர் அது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே 34 டிஸ்ட்ரிக்ட்ல 30 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தனி தொழில் உண்டு, தனி சிந்தனை உண்டு. அங்க அவங்களாக எல்லாமே காளான்களாக முளைத்துட்டு தான் பெரிய பெரிய காலனியா மாறினாங்களே ஒழிய அவங்க யாருமே யாருடைய சப்போர்ட்டையும் வைத்துக்கொண்டு வரவே இல்லை. திருப்பூருக்கு எல்லா தொல்லைகளையும் திராவிட கட்சிகள் கொடுத்தது. பர்டிகுலர்லி அந்த நீர் ரீசைக்கிளிங் விஷயத்துல ரொம்ப தவறு வந்தது. ஜெயலலிதா அம்மா ஒரு ஸ்டெப் எடுத்து அதுல வந்து கொண்டு வந்தாங்க. திமுகவும் ஆரம்ப காலத்திலிருந்து அதை கம்யூனிஸ்டுக்கு அந்த தொகுதியை கொடுத்து தன்னை கொஞ்சம் இது பண்ணிடுச்சு. ஸோ அதனுடைய கனவு எல்லாமே கோயம்புத்தூரை நோக்கி இருந்தது. செந்தில் பாலாஜி அவர்களை வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்களை பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி செந்தில் பாலாஜி ஐயா 6க்கு 6 ரூம்ல தான் இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அங்கே தான் இருக்க போறாரு. வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதெல்லாம் ஒரு சிச்சுவேஷன். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுக்கே கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா தான் நிக்கணும்னு திமுக நினைச்சதுக்கு நேர்மையான காரணம் என்னன்னா, வாக்கு அதிமுக பிஜேபி பக்கம் தான் இருக்கு. இப்ப பிஜேபியோடைய எதிர் வாக்குகள் அதிமுக கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலம் ஆல்ரெடி அதிமுக உடைய டாமினேஷன்ல தான் இருக்கு. அதுவும் இதுவுமா சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகுதுன்னு சொன்னா பிஜேபியோடைய எதிர் வாக்குகள் கண்டிப்பா அதிமுக பக்கம் போவது இல்லை. பிஜேபியோடைய எதிர்வாக்குகள் தான் இங்க ஒரே ஃபேக்டர். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை எதிர்க்கின்றவர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? போன தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிஜேபியை எதிர்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுங்கிறது உண்மை. இவங்க சொன்ன கட்டமைப்புகள்லாம் பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த முறை இல்ல அதுக்குன்னு வாக்கு வந்துருச்சு. இப்ப அதனுடைய எதிர்வாக்குகளை யார் அறுவடை செய்ய போறாங்க? அதை நான் தான் பண்ண முடியும்னு திமுக நம்புகிறது. அதனால ஒரு முறை தைரியமாக கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் கமலஹாசனை கொஞ்சம் ஓரமா இருங்க, ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போய் எம்பியில இருந்து ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு பென்ஷனை வாங்கிட்டு எப்படியோ பொழப்பு நடத்திக்கோ. உங்களுக்கு என்ன அரசியல் சீரியஸாவா இருக்கு? நீங்க அரசியலை சீரியஸா எடுத்துக்கிட்டாலும் அரசியல் உங்களை சீரியஸாவே எடுத்துக்கல. அதனால அந்த டார்ச் லைட்டை தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க, பேட்டரியாவது வாங்கி போடுங்கன்னு சொல்லி உரம் கட்டிடுச்சு. கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, கொஞ்சம் அடக்கி வாசிக்கோங்க. இப்போ தைரியமாக திமுக தான் நிக்க போறேன்னு சொல்ல போகிறது. அது சொல்லுவது தான் கரெக்ட். அப்படி சொன்னீங்கன்னா தான் பிஜேபியோடைய எதிர்வாக்குகள் அதிமுக பக்கம் போகாமல் திமுக பக்கம் வரும், சிங்கிள் ஹேண்டடா வரும். அப்ப பிஜேபிக்குன்னு இருக்கிற வாக்குகள் அதிமுகக்குன்னு இருக்கிற வாக்குகள் பிஜேபி பக்கம் போகும். கோயம்புத்தூர் ஜெயிக்க போவது உறுதி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே அந்த தொகுதி ஒரு ஹீரோ அப்படிங்கிற அடிப்படையில எம்ஜிஆரை ஏத்துக்குச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்தது. சசிகலாவுடைய எதேச்சாதிகாரங்களை எல்லாம் எதிர்த்து நின்றது, ஸ்ட்ரைட்டா எதிர்த்து நின்றது. தன்னைத்தானே வளர்த்தி கொண்ட கொங்கு மண்டலம் கண்டிப்பா பிஜேபிக்கான தொகுதியாகத்தான் மாறும். அண்ணாமலை ஐயா நிக்கணுங்கிற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இருந்தால் அது வெற்றி மார்ஜினை அதிகப்படுத்துமே ஒழிய வெற்றி தோல்வி அப்படிங்கிற அடிப்படைக்கு அண்ணாமலை அவர்கள் இறங்கணுங்கிற அவசியம் இல்லை. 10 பால் 8 ரன்னு அப்படின்ற அந்த தொகுதியில தோனி நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 பால் 12 ரன்னுனா தோனி தான் நிக்கணும். அப்படிதான் அந்த கிரௌடே கை தட்டும். ஆனால் இங்க 10 பால் 8 ரன்னு தான் ஈஸியா முடிச்சிடும். அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் வருவோம் சார். பெரம்பலூரும் அதே மாதிரி ஒரு முக்கியமான தொகுதி. ஏன் ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறப்போகுதுன்னா, அது ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறப்போகுது. என்ன காரணம்னா, கேஎன்ஆரோட பையன் வந்து அங்கே நிற்க போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. கன்ஃபார்மாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஜேகே கட்சியோட அவர் நிற்க போறாரு. அப்போ அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட். 2 பக்கமும் 2 ஸ்டார் நிற்க போறாங்க. அந்த தொகுதி எப்படி இருக்க போகுது? இல்ல ஸ்டாரா அப்படிங்கிறது வந்து நேருடைய மகனை பொறுத்த வரைக்கும் நானும் நீங்களும் முடிவு பண்ண முடியாது.
ஏன்னா நேரு ஐயா ஸ்டாரான்னு கேட்டால் நான் திருச்சி வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவரை மீறி ஒன்றும் நடக்காதுன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இங்கே முசிறி அப்படி இல்லை. பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் முசிறி வந்து தொடர்ந்து எம்ஜிஆரை வந்த உடனே ஏற்றுக்கிடலை. ஆனால் அதுக்கப்புறம் வரிசையாக 5 தேர்தலில், அதாவது ஸ்பிளிட் ஆகி இருந்தது இல்லையா, சின்னமே இல்லாமல் அதிமுக இருந்தது இல்லையா, அப்போ கூட அதிமுக தான் அங்கே வெற்றி பெற்றுச்சு முசிறியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இது குளித்தலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருச்சியோடைய பார்டர் தான் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 3 தேர்தல், அதாவது 80, 89 அண்ட் 91 ஸ்ட்ரைட்டாக அதிமுக பக்கம் தான் போச்சு. 96 கரப்ஷனுக்கு எதிராக ஓட்டு போடும்போது அது திமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு குளித்தலையை பொறுத்த வரைக்கும். லால்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஐயா வந்தபோதே ஏற்றுக்கிடுச்சு. கரப்ஷனுங்கிற கேள்வி வந்தபோது மட்டும்தான் திமுக பக்கம். ஸோ எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த 5 கோட்பாடுக்குள்ள வரக்கூடிய ஒரு தொகுதி. பெரம்பலூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு வாட்டி கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டிருக்கு. அப்போ வந்து 89 திமுகவும் கம்யூனிஸ்டும் கூட்டணியில் இருந்தாங்க. அப்படிங்கிற போது போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு வந்து அந்த தொகுதியை கொடுத்துருந்தாங்க, ஓட்டு போட்டுச்சு. 84 எம்ஜிஆரை மறுதளித்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சு. அப்படிங்கிற அடிப்படையில் பெரம்பலூருங்கிற அந்த சட்டமன்ற தொகுதி மட்டும் கொஞ்சம் இங்கி பிங்கி பாங்கியில் விளையாடிட்டு இருந்தது. ஆனால் முசிறியா இருக்கட்டும், லால்குடியா இருக்கட்டும், குளித்தலையா இருக்கட்டும், தெல்ல தெளிவாக திமுகவை புறந்தள்ளி விட்டு ஹீரோங்கிறவரை ஏற்றுக்கொண்டு விட்டு கரப்ஷனை அதே சமயத்தில் அதிமுகவுக்கு எதிராக பவுன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக செயல்பட்ட ஒரு தொகுதி. ஐயா பாரிவேந்தர் ஐயா அங்கே நிறைய வேலை செஞ்சிருக்காரு. தொடர்ந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஒருத்தர், நான் பணக்காரன் ஆகிட்டேன், என் பையனும் பணக்காரன் ஆகணும், என் பேரனும் பணக்காரன் ஆகணும், எல்லாரும் ஆக்லாண்ட்லேயும் அமெரிக்காலையும் போய் இருக்கணும்னு நினைக்காம இங்கே வந்து எப்படி ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கிறாரோ அதே மாதிரியான விஷயங்களை இப்போ இந்த மாதிரி பெரிய அளவில் பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த வேலையை செய்கிறாங்கங்கிறது நல்ல விஷயம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாத்திகம் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. போலி நாத்திகம் இருந்ததுனால இதெல்லாம் நடக்குது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேருவுடைய மகனோ ஏன் திமுகவே அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். ஸ்டார்னு சொல்ல வந்தது பணம் கொஞ்சம் விளையாடுமா, பணம் வந்து ஸ்டாரா மாறுமா அங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றமோ தொங்கு பாராளுமன்றமோ கொடுத்ததில்லை. நானும் நீங்களோ பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடலாம். பணத்தை வாங்கி ஓட்டு போட வேண்டிய அவசியம் அன்னைக்கு வேலை இல்லாததுனால அன்றாடம் வருமானத்திற்காக நம்புறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தா தான் நான் வந்து ஓட்டு போட வருவேன். இல்லைன்னா நீ என் வேலையை கெடுத்துட்ட, தேர்தல் நடத்துறதுனால ஒரு வாரமா என்னுடைய வேலையை கெடுத்துட்ட, நான் லீவு வேலையும் விட்டுட்டு வரணும், உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே கிடையாது, சம்பளம் வந்துடும், எனக்கு சம்பளம் வந்துடும், நான் போய் ஒழுங்காக ஓட்டு போடுறேன். அவன் என்ன பண்ணுவான்? ஸோ வாக்கு அளிப்பதற்கான சம்பளத்திற்கு அளவாக பணம் வாங்குவதுங்கிறது வேற விஷயம். ஆனால் பாரிவேந்தர் ஐயா செஞ்சிருக்கிறது என்னன்னா, நிறைய முதலீடுகளை கொண்டு வந்திருக்காரு, நிறைய விதத்துல வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தியிருக்காரு. ஓட்டுக்கு போன தேர்தல் போது ஒரு வீடியோ வந்தது இல்லையா, நேரு ஐயா உட்காந்து 200 தான் கொடுப்பேன், அதுக்கு மேல என்னத்து கேட்குற, விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கலாம், உனக்கு 200 தான் அப்படின்லாம் ஒரு வீடியோ பேசினார் இல்லையா. அந்த மாதிரியான வேலையை நீங்க இங்க பண்ண முடியாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே சார். அடுத்த நம்ம ஒரு தொகுதி போனோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரக்கோணமோ இல்லை ஸ்ரீபெரும்புதூரோ போகலாம் சார். உங்களுக்கு என்ன தொகுதி? இல்லை, எனக்கு வந்து அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறதுக்கு அதுல நிறைய இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலில் டி ராஜேந்தர் பாஷையில சொல்லணும்னா ஒரு முக்கோண தேர்தல், அதனால நீங்க அரக்கோணத்தையே மையுறுத்தி பேசலாம். அங்க வந்து ஜீவரத்தனமும் சரி, தங்கபாலு, கேவி தங்கபாலு பலர் ஜெயிச்சிருக்காங்க. அங்க அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்சி வந்து 996 டிஎம்சிட்டு தான் அந்த தேர்தல் கொடுத்தாங்க. எந்தெந்த தேர்தலின் போது டிஎம்சி நின்றது அப்படிங்கிறத நீங்க ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கோங்க. காங்கிரஸுடைய வெயிட்டு அதை வந்து நீக்கி வெளில வர்றது டிஎம்சி அப்படிங்கிற அடிப்படையில் அதை நீங்க ஒரு குறியீடா வச்சுக்கோங்க. 98 கூட அங்க டிஎம்சிட்ட கொடுத்தாங்க, ஆனா அதிமுக தான் அங்க வெற்றி பெற்றுச்சு 98 பொறுத்த வரைக்கும். ஆனா 99 என்ன ஆச்சு அப்படின்னா மார்ஜின் ரொம்ப குறைஞ்சு திமுக அங்க வெற்றி பெற்றது. அப்படிங்கிறது தான் அங்க ஜெகத் ரட்சகன் வந்தது அந்த தொகுதி தான் அரக்கோணம் பொறுத்த வரைக்கும். அரக்கோணத்துல ஒரு பெரிய வசதி என்னன்னா, அது பள்ளிப்பட்டூரா இருக்கட்டும், அல்லது காட்பாடியா இருக்கட்டும், அல்லது அரக்கோணமா இருக்கட்டும், சோழிங்கநல்லூரா இருக்கட்டும், அல்லது ராணிப்பேட்டையா இருக்கட்டும், அல்லது ஆற்காடா இருக்கட்டும், செய்யாறா இருக்கட்டும், திருத்தணியா இருக்கட்டும், இந்த தொகுதிகள் எல்லாமே தமிழ்நாட்டை அப்படியே பிரதிபலிக்கும். இங்க ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அங்க ஜெயிப்பாங்க.
அப்படிங்கிற அடிப்படையில், அதாவது எல்லா தொகுதியிலையுமே. ஆனா 1-2 தேர்தல் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, செய்யாறை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை மாற்றி ஓட்டு போட்டிருக்கு. ராணிப்பேட்டை 2 முறை இந்த 17 தேர்தலில் தமிழ்நாட்டை யார் ஆள்கிறார்களோ அவர்களுக்கு நேர எதிரான வாக்கு வர்றதுங்கிறது 2 முறை பண்ணியிருக்கு. சோழிங்கநல்லூர் 1 முறை தான் பண்ணியிருக்கு. அதுவும் 89ல். 89ல் அது பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம்? திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்குன்னு அர்த்தம். அரக்கோணமும் சரி, பள்ளிப்பட்டூரும் சரி, அல்லது காட்பாடி அப்படிங்கிறதும் சரி. ஏன்னா அது வந்து 2006க்கு அப்புறம் அது தொகுதி இல்லை, காட்பாடி தான் தொகுதி. அதுவும் ஒரு முறை தான் மாற்றி ஓட்டு போட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு என்ன நினைக்குதோ அதற்கான வாக்கு தான் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து திருத்தணி அப்படி கிடையாது. திருத்தணி 3 முறை மாற்றி ஓட்டு போட்டிருக்கு. தமிழ்நாடு என்ன நினைக்குதோ அதுக்கு மாற்றி ஓட்டு போடுறதுங்கிறது 3 தேர்தலில் அதை பண்ணியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் தமிழ்நாடு என்ன நினைக்குதோ அதன் ரூட்டுக்குள்ளே தான் போகும். தமிழ்நாடு இன்றைக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் திராவிட கட்சிகளை இனி நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க எல்லாம் பங்காளி தான் என்று நினைத்தால் கண்டிப்பா அது வந்து பிஜேபி பக்கம் வரும். இதை ரெண்டுத்தையும் நினைக்காமல் இல்ல இந்தியாவை மோடி ஆளலாம், ஆனா இங்க வந்து 5% தான் வரும், 18% தான் வரும், 4 தொகுதி தான் வரும்னு இந்த காட்சி ஊடகங்கள்ல கதை விடுறாங்கல்ல, அதை நம்பும்னு சொன்னால் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அரக்கோணம் தெள்ள தெளிவாக ஓட்டு போடக்கூடிய ஒரு தொகுதி, கான்கிரீட்டா தெள்ள தெளிவா ஓட்டு போடும். ஒரு ஹீரோ வந்த பொழுது 4 தொகுதிகள் அப்படியே அவரை ஏத்துக்குச்சு. அரக்கோணமும் அப்படிதான் ஏத்துக்குச்சு, ராணிப்பேட்டையும் அப்படிதான் ஏத்துக்குச்சு, சோழிங்கநல்லூரும் அப்படிதான் ஏத்துக்குச்சு, ஆற்காடும் அப்படிதான் ஏத்துக்குச்சு. செய்யூர் மட்டும்தான் 2 வாட்டி திமுக பக்கம் போய் 84க்கு அப்புறம் தான் திருப்பி அதிமுகங்கிற ஃபேக்டருக்குள்ளேயே வருது. ஸோ அரக்கோணம் கண்டிப்பாக அண்ணாமலையை ஒரு சீரியஸான ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அரக்கோணத்துல ஒருத்தர் நிற்க போறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், ஜெயத்ரட்சகன். இப்ப கூட நீங்க சொன்ன மாதிரி, முதல்ல நீங்க சொன்ன மாதிரி எங்க இருந்து காசு எடுத்தாங்க நமக்கு தெரிய வரும். அவரு அந்த இடத்துல நிக்கிறாரு, அவர் ஒரு சக்தியா செலவு பண்ணுவாருங்க. அதாவது நீங்க நான் லாஸ்ட் டைம் பேசும்போது இந்த ஒரு மெயின் ஃபேக்டரா மறந்துட்டேன். நம்ம எல்லாரும் ஓட்டு போடுறோம், காசு வாங்கி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். 1000 ரூபாய் நிவாரண நிதி கொடுத்த போது எல்லாரும் போய் வாங்கிக்கலையா? 6000 ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கும்போது எல்லாரும் போய் வாங்கிக்கலையா? பணக்கார ஏழைன்னு பார்த்தாங்க. அப்படி கிடையாது. அரிசி ரேஷன் கடையில் கொடுக்கும்போது இலவசமாக கொடுக்குறாங்கன்னும் போது நம்ம போய் வாங்கல. அப்படி வாங்குறதை வைத்துக்கொண்டு ஓட்டு போடுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா தொங்கு பாராளுமன்றமோ தொங்கு சட்டமன்றமோ தமிழ்நாட்டுக்கு வராத முக்கிய காரணம், நீங்கள் பணம் வாங்கி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றவங்களும் ஒரு ஓட்டு போடுறாங்க, பணம் வெறுக்கின்ற நீங்களும் ஒரு ஓட்டு போடுறீங்க, ஓட்டை மதிக்கின்றவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தொங்கு பாராளுமன்றம் இல்லாம தொங்கு சட்டமன்றம் இல்லாம தானே பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த குற்றச்சாட்டை மறந்துருங்க. பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம், நிறைய விதத்துல கட் அவுட் வைக்கலாம், பெரிய பெரிய பேனர்ஸ் வைக்கலாம், வைர மூக்குத்தி கொடுக்கலாம், லட்டுக்குள்ள எதையாவது வைக்கலாம், இல்ல தேங்காய் துருவலுக்குள்ள கஞ்சா வச்சிங்களே அந்த மாதிரியான வேலையும் நீங்க பண்ணலாம். ஆனால் அது வாக்காக மாறுங்கிற நம்பிக்கை 2024 பொறுத்த வரைக்கும் எனக்கு இல்லை. ஓகே, அதாவது எதுக்காக அந்த கேள்வி வந்ததுன்னா, அடிக்கடி நம்ம டைலாக் ஒன்று சொல்லுவார் நம்ம முதலமைச்சர் அவர்கள், இது வந்து வளர்ந்த மாநிலம், வளர்ச்சி அடைந்த மாநிலம். எல்லாரும் வளர்ச்சி அடைந்த மாநிலம் தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் காசுக்காக வந்து மக்கள் நிற்கிறது, ஒரு 1000 ரூபாய்க்காக மக்கள் நிற்கிறது, ஒரு இலவச பஸ் பாஸ். ஆனால் மக்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இலவச பஸ் பாஸ்லாம் எனக்கு வேணாங்க, எனக்கு நான் காசு கொடுக்குறேன், எனக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுங்க, கரெக்டான நேரத்துக்கு வாங்க, நேரத்துக்கு கொண்டு போய் இறக்கி கொடுங்க. நீங்கள் சொன்னதுனால நான் இதுக்கு அரசியல் ரீதியான பதிலை சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் 4 பேர் போனாலும் 400 பேர் போனாலும் பஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் செலவாக போகிறதில்ல. அப்படி தான் இவங்க இலவசத்தை கொடுத்தாங்க. இது இவங்களுடைய திட்டம் இல்லை. 2 மாநிலத்தில் செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க அதை கொடுத்தாங்க. எஸ், எனக்கு ஒரு 800 ரூபா மிச்சமாகுது, உங்களுக்கு ஒரு 800 ரூபா மிச்சமாகுது. ஆனால் நான் ரொம்ப நெருக்கலாக போகிறேன், எனக்கு பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது, நான் சொல்கிற இடத்துல நிற்க மாட்டேங்குதுங்கிறதெல்லாம் எனக்கு இருக்கிற தொல்லை. பட் அந்த கம்ஃபர்ட் எனக்கு வேணும். இப்போ மழை வந்துச்சுன்னா வெளியில் வந்து கொஞ்சம் நனைஞ்சிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் வீட்டில் உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே வரும். கொஞ்சம் நனைஞ்சிட்டு வரலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே ஒழிய உடனே தலையை துவட்டி கொள்ள வேண்டும், ஜலதோஷம் வராமல் பார்த்துக்கணுங்கிற அந்த அக்கறை மக்களுக்கு உண்டு. ஸோ இந்த இலவச பஸ்ஸை வைத்துக்கொண்டு திமுக பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் தான். பட் அது ஒரு மனுஷன் அதை எப்படி வெயிட் போடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு, அதுவும் பெண்கள் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா காய்கறியுடைய சராசரி விலை இன்னைக்கு 80 ரூபா ஒரு கிலோக்கு. அது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? 1000 ரூபாய் நான் வாங்கிட்டு நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ரொம்ப நலமாக இருக்கேன், கத்திரிக்காய் குழம்பு வச்சேன், 80 ரூபா ஒரு கிலோ.
என்ன பேச முடியும்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஒரு காய்கறியுடைய சராசரி விலை 80 ரூபாய் ஒரு கிலோ ஆகிப்போச்சு. 25 ரூபாய் இருந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ விலைவாசியை எல்லா விதத்திலையும் நீங்க ஏற்றி விட்டு நீங்க ஒரு பணம் கொடுப்பீங்க, அதுக்கு ஃபோன் பண்ணி நீங்க நலமாவான்னு கேட்பீங்கன்னா 24 விலை சொல்லிடலாம். ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சிடும். சரி சார், அடுத்து நம்ம தொகுதி பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. அந்த தொகுதி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோம். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்க போகுது அந்த தொகுதி? ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆன்மீக பூமிங்கிறத அது உணராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவில் இண்டஸ்ட்ரீஸ் வர சொல்லப்போனால் அந்த ரோட்ஸ் ஏரியா இருக்கு இல்லையா, அதை பெரிய அளவில் செயல்படுத்தியது வாஜ்பாய் ஐயாவுடைய சாலை திட்டத்தினால தான். பட் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸ்டிக்கரை பிச்சு பிச்சு பார்க்க முடியாது, அது வேறு ஒரு பெரிய பிரச்சனை. பீலிங் ஸ்டிக்கராக வைக்கிறது இல்லை, இவங்க பிச்சா உள்ளே இருக்கிறது அழிஞ்சு போயிடுது. அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் நல்லா வளர்ந்துருக்கிற ஒரு அருமையான ஒரு இடம். ஒரு சிட்டிக்கான அத்தனை கம்ஃபர்ட் ஜோனும் அதில் இருக்குது. அங்கே சிப்காட் நிறைய வரிசையாக இருக்குது. வல்லமடிகாலில் இருக்குது, பிள்ளைப்பாக்கத்தில் இருக்குது. ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி இருக்குது. ராமானுஜர் அவதரித்த ஊரும் அங்கே தான். ராஜீவ்காந்தியை நாம் தொலைத்த ஊரும் அதுதாங்கிறதுல ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும். ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஆலந்தூரும் ஸ்ரீபெரும்புத்தூரும் எம்ஜிஆர் ஐயா வந்த உடனே ஏற்றுக்கிடுச்சு. ஆனால் தாம்பரம் அப்படி உடனே பண்ணலை. தொகுதிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மதுரவாயில், அம்பத்தூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், பல்லாவரம், தாம்பரம், இதான் அதனுடைய தொகுதிகள். அதில் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. தாம்பரத்தில் இருக்கிறது வேற, ஆலந்தூரில் இருக்கிறது வேற, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிறது வேற, அம்பத்தூரில் இருக்கிறது வேறங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அம்பத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன், வாட் எவர் இட் இஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய பேர் வெளியிலிருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தன்னுடைய வாக்கை தமிழ்நாடு எப்படி விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரியே ஓட்டு போட்டு வந்துருச்சு. ஆனால் அது ஒரு கிளம்ப, அது ஒரு அவியல். அந்த ஊர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தான் மாற்றி ஓட்டு போட்டிருக்கு. தாம்பரம் 3 முறை மாற்றி ஓட்டு போட்டிருக்கு. அதுக்கு உங்களுக்கு பல காரணங்கள் தெரியும். டிஆர் பாலு அங்கே உள்ள வந்தார், அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் அம்பத்தூரும் சரி, ஆலந்தூரும் சரி, ஒரு முறை 2 முறை தான் அந்த 17 தேர்தலில் மாற்றி ஓட்டு போட்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து நீங்கள் அந்த ஊரை எடுத்து பார்க்கணும். கண்டிப்பாக அது நல்ல விதத்தில் வளர்ந்துருக்கு. தொழிலாளர்கள் தான் அங்கே இருக்காங்க. நிறைய எம்என்சி கம்பெனிஸ் வந்திருக்கு, பெரிய பெரிய கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. தாம்பரம் தன்னுடைய வர்த்தக ரீதியான ஒரு விஷயத்தை பாண்டிச்சேரியை அணுகுவதன் மூலமாகவும் சரி, ஸ்ரீபெரும்புத்தூரின் பகுதியாக இருப்பதாலும் சரி, தன்னைத்தானே வளர்த்துருக்கு. ஓஎம்ஆர் அந்த டிராஃபிக்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ண உடனே தாம்பரம்ல இருந்த கன்ஜஷனும் மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கு. ஸோ உண்மையாலே ஒரு இந்தியா வளர்ந்துருக்கா, தமிழ்நாடு வளர்ந்துருக்கான்னு கேட்டால் நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றவனுக்கு தான் கரப்ஷன் மேலே போவோம். நான் நல்லா இருக்கேன், அவரும் நல்லா இருக்காரு, இவரும் நல்லா இருக்காரு, அவன் சுரண்டான். ஸோ வாக்கை எதை வைத்து அவங்க மையுறுத்தி போடுவதற்கான சாத்தியம் இருக்கு. நான் கஷ்டப்படுறேன், என்ன மாதிரி ஸ்டாலின் ஐயாவும் கஷ்டப்படுறாரு, லஞ்சம் வாங்கத்தான் செய்வாங்க அப்படின்றவான் அவனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். அப்போ இந்த தவறு மையுறுத்தி வரும்பொழுது ஸ்ரீபெரும்புத்தூர்ல கரப்ஷன் ஒரு ஃபேக்டராக வருவதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் மத்திய அரசு அடுத்த முறையாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கான வேலையை செய்யாம பண்ணிவிட்டாதான் இவர்கள் யாருங்கிறதே உலகத்துக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ணாமலை அவர்களை ஏற்றுக்கொள்ளும், திமுகவுடைய கரப்ஷனை பார்க்கும். அதிமுகவை அது பெருசாக ஆரவாரித்து ஏற்றுக்கொண்ட ஒரு தொகுதி இல்லை. ஹீரோன்னு வரும்போது ஏற்றுக்கிட்ட ஒரு தொகுதி தானே ஒழிய, அதற்கப்புறம் அது தமிழ்நாடு எப்படி சொல்லிச்சோ அப்படித்தான் ஓட்டு போட்டுச்சு. இந்த வாட்டி அதிமுக வரணும்னா அதிமுக ஓட்டு போடுது, திமுக. ஆனால் நீங்கள் 2016 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்கம்பன்சி தாண்டி வரும்போது 3 தொகுதி திமுக பக்கம் போகுது, 2 தொகுதி அதிமுக பக்கம் போகுது. ஸோ இன்கம்பன்சி வேணும்னு நினைக்கும் போது தமிழ்நாடு ஒரு மாதிரி நினைச்சதுன்னா அந்த தொகுதியும் அப்படியே தான் நினைக்கிறோம். ஆனால் மதுரவாயிலும் அம்பத்தூரும் அதிமுக பக்கம் போகுது, மற்ற 4 தொகுதியும் திமுக பக்கம் போகுது. ஸோ அது ஒரு தெள்ள தெளிவாக இருக்கிற ஒரு தொகுதி. கரப்ஷனை மட்டும் மையுறுத்தி கொண்டால் ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்த வரைக்கும் யார் அதை சொல்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அந்த விஷயத்துல நீங்க ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போகின்ற பிஜேபியோட காரியகர்த்தாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதிமுக தொண்டராக இருந்தாலும் சரி,
திமுக மேல அவங்களுடைய ஃபோக்கஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் நல்லா வரும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இந்த பக்கம் போடும், இல்லாட்டி அந்த பக்கம் போடும். இந்த தொங்கு பாராளுமன்றமோ சட்டசபை இருந்ததே கிடையாது. இருந்தது இல்லை. கர்நாடகா மாதிரி ஒவ்வொரு வாட்டி தொங்கு சட்டசபை இருந்து மாத்தி மாத்தியும் அது ஓட்டு போட்டதில்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 2004, 6, 9 திமுக, 2011, 14, 16 அதிமுக, இன்கமன்சியும் தாண்டி. ஸோ மாத்தி மாத்தி ஓட்டு போட்டதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் திமுகவுக்கு மறுமுறை ஓட்டு போட்டதில்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணீங்கன்னா மறுமுறை அது ஓட்டு போட்டதில்லை. இது எல்லாம் தான் நம்ம ஒரு 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 தொகுதியை கேஜ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். அங்க வேட்பாளர் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டரா இருப்பாரு. வேட்பாளர் மேல ஊழல் குற்றச்சாட்டுன்னு இருந்ததுன்னா அது கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் போன முறை டிஆர் பாலு தான் வெற்றி பெற்றார், அது உங்களுக்கு தெரியும். சரி சார், கடைசியா வந்து நம்ம இப்ப தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. தேர்தல் இன்னைக்கு தேதி நடக்க போகுது, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த 45 நாள், இன்னைக்கு 18, அடுத்த ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி, ஒரு மாசம் 33 நாள் நம்ம ஓட்டு போட்டுடுவோம். ஓகே, மக்கள் கிட்ட. அடுத்த இந்த ஒரு மாசம் கண்ட்ரோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்க போகுது. நம்ம மக்களுக்காக ஒரு செய்தி இது. எலெக்ஷன் கமிஷன் தான் தமிழ்நாட்டை ஆள போறாங்க. அடுத்த ஒரு 30 நாளுக்கு எப்படி நடத்த போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். லாஸ்ட் டைமே நமக்கு சின்ன ஒரு குறுக்கீடு தான், சின்ன ஒரு விஷயம். ஈரோடு தேர்தல் எப்படி நடந்து நமக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா இடைத்தேர்தல் அப்படித்தான் நடந்திருக்கு தமிழ்நாடு, அதெல்லாம் பழகிட்டோம். ஆனா ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த முறையே அது மாதிரி நடக்காம சரியான எலெக்ஷன் நடக்குமா? அது மாதிரி கரெக்டான சரியான எலெக்ஷன் மட்டும்தான் நடக்கும். நம்பர் 1, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாக்சலைட்ஸ் இருக்கிற ஏரியால போலீஸ் என்ன பண்ணுவாங்க? இடைத்தேர்தல் என்றால் இந்தியாவிலேயே ஆளும் கட்சி வெற்றி பெறுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்திலையும் அது நடக்கவே நடக்காது. ஆளுங்கட்சி ராஜஸ்தான்ல இப்ப ஒரு தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி அதற்கு பிறகு வந்த இடைத்தேர்தலில் தோத்து போச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம சம்பல் பள்ளத்தாக்கில் உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரனால என்ன பண்ண முடியும்? கையில வச்சிருக்கிற எல்லாத்தையும், கையில வச்சிருக்கிற துப்பாக்கியும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஆக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சொல்லிட்டு வருது, நீங்க தப்பு பண்றீங்க, பணம் கொடுக்குறீங்க, பணம் வாங்குறீங்க, எல்லா விதமான எதிர் வேலைகளையும் செய்கிறீங்க அப்படின்னும் போது எல்லாருமே அதை செஞ்சு அதை நார்மல் பண்ணி விட்டாங்க. ஆனால் வாக்காளர்களுக்கு இதுல முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, நான் இந்த 5 விஷயத்தை மையுறுத்தி இதை நான் பார்க்க போறேன். நான் எப்படி எடப்பாடி ஐயாவையும் ஸ்டாலின் ஐயாவையும் அண்ணாமலை ஐயாவையும் பார்க்க, மோடியை விட்டுருங்க, அவர் தான் பிரதமராக வரப்போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. போன தேர்தலில் அந்த பர்செப்ஷன் இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் அந்த பர்செப்ஷன் தெல்ல தெளிவா இருக்கு. அவர் தான் வரப்போறாரு. 370 400 278 இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெல்ல தெளிவா வந்துச்சு. இவங்க கூட்டணி ஒன்னா சேரல, எவ்வளவு முயற்சி எடுத்தும் இவங்க சேரலைங்கிறதும் இவங்களே வெட்ட வெளிச்சமா காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ நாம பண்ண வேண்டியது ஒழுங்கா போய் ஓட்டு போடுறது மட்டும்தான். அந்த ஓட்டு போடும் பொழுது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய மகளுக்கு நான் ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுது என்னென்ன மாதிரியான அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு நான் பார்ப்பேனோ அதே மாதிரி ஒரு பார்வையை பிரதமரை தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போதும் சரி நான் பார்க்கணும். பெண்ணை பெற்ற ஒரு தகப்பனாக நாம் மாற வேண்டும். பையனை பெற்ற ஒரு தகப்பனா மாறி எவ்வளவு கொடுக்குறான் அவங்களுக்கு அந்த பொண்ணை கொடுப்போம், அவங்க பையனை கொடுப்போங்கிற ஒரு அந்த விஷயத்துக்கு அவங்களும் நல்லவங்க தாங்கிறது வேற விஷயம். பெண்ணை பெற்றுகின்ற தகப்பனை போல நான் பார்க்கணும். என் பெண்ணை நான் கொடுக்க போறேன், அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை பார்க்கணும். திருப்பாச்சி படமோ அல்லது இன்னொரு படத்துல ஊரையே போய் விஜய் பார்ப்பாரு, என் தங்கச்சி வாழ போற ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் இதெல்லாம் தீர்ப்பாருங்கிற மாதிரி ஒரு அக்கறையை தயவு செஞ்சு ஒவ்வொரு வாக்காளரும் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு கேட்டுப்பேன். நீங்க திமுக ஓட்டு போடுங்க, அதிமுக ஓட்டு போடுங்க, அல்லது அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு கண்டிப்பா போடணும். ஆனால் அதை ஒரு பெண்ணை பெற்ற தகப்பன் ஜாதகத்தை மட்டும் நம்பாம, அந்த பையனையினுடைய பத்தி 4 பேர் சொல்றதை மட்டும் நம்பாம, என் பெண்ணை அவன் நல்லா வச்சு பார்த்துப்பானா அப்படின்னு வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல பாக்குறான் இல்லையா? நல்லவரா கிட்டவரா, பழக்கமுடையவரா, பண்ணுவாங்களா, தப்பு பண்ணுவாரா, பாத்துப்பாரா, ஸ்டவ் வெடிச்சிருமா, கேஸ் சிலிண்டர் வெடிச்சாலும் அதை அமைதியா சொல்லுவாங்களா, ஏதோ நடந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களாங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அக்கறையோட பண்ணாங்கன்னு சொன்னா கண்டிப்பா தமிழ்நாடு நாட்டின் வளர்ச்சி பார்ப்பாங்களா, நம்ம குழந்தைகள் எப்படி வளர போறாங்க அடுத்த 5 வருடம் என்ன நிலையில நம்ம வரணும். 10வது இடத்துல இருந்து இன்னைக்கு நம்ம 5வது இடத்துக்கு வந்திருக்கோம், 3வது இடத்துக்கு போக போறோம். இது எல்லாம் நடந்ததுன்னும் போது 15 லட்சம் கொடுத்தாரான்னு ஒரு முட்டாள்தனமான கேள்வியை சில பேர் இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. உயர்நிலையில இருக்கிறவங்களும் கேட்கறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லாருக்கும் 15 லட்சம் கொடுத்தா அடுத்த வாரம் கத்திரிக்காயோடைய விலை 1 கிலோ 1500 ரூபாய், தங்கத்தினுடைய விலை 1 கிலோ 4 லட்சம், 1 பவுன்
4 லட்சம் ரூபான்னு ஏன் மாறும்னா, எல்லார்கிட்டயும் பணம் இருந்தால் அது புழக்கத்தில் வந்தால் மோடி விட மாட்டார. நீங்க பதுக்கினீங்கன்னா விட மாட்டாரு. 500 1000 தூக்கினாரா, அப்புறம் 2000 தூக்கி விட்டாரா. இப்ப உட்காந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ரிசர்வ் பேங்க்ல போய் உட்காந்துக்கிட்டு டெய்லி ஒரு 1000 பேரை வச்சுக்கிட்டு 2000 ரூபாய் மாத்தி கொடு ப்ளீஸ், 4000 ரூபாய் மாத்தி கொடு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த மாதிரி நிலைமையை கொண்டு வந்துடுறாருங்கிறதுனால நல்லதுதான் நடக்கும். தமிழ்நாடு என்னைக்குமே புத்திசாலித்தனமா வாக்களிக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதை நான் என்னைக்குமே நம்புறேன். ஓகே, மிக்க நன்றி சார். அடுத்த நம்ம அடுத்த சில தொகுதிகளை பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு விவரமா பார்த்தோம். ஒரு 5 தொகுதிகள் அது எப்படி வாக்களிச்சிருக்கு, முன்ன எப்படி வாக்களிச்சுது, இப்போ எப்படி வாக்களிக்க போகுது, ஒரு 5 பாயிண்ட்டை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப அருமையா நடந்தது. அடுத்த 5 தொகுதிகளை நம்ம அடுத்த மீட்டிங்ல பேசுவோம். நன்றி சார். நன்றி.